ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜேர்னலிங். ஸோ இன்னைக்கு டேட் 8 ஜூன் 2024. ஸோ இன்னையிலேருந்து அல்டிமேட் ரீச்சில் நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா, தினமும் நாங்கள் வந்து ஜேர்னல் பண்ணுறத வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணது தான். பட் வந்து 5 டேஸ்க்கு முன்னாடி என்னவோ தெரில, அப்போ வந்து ஆரம்பிக்கல. ஒரு ஒரு மந்தமான சுச்சுவேஷனுங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ இனிமேல் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மீட் போட்டு ஷார்ட் அவுட் பண்ணி இன்னையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் தினமும் என்னோட ஜேர்னல் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில், அதாவது ஜேர்னல் வித் வர்மாங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது எதுக்காக நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கே ஒரு சூப்பர் மெமரிஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களே வந்து நாளைக்கு நாங்கள் வந்து அல்டிமேட் ரீச்சில் வந்து ஓரளவு ரொம்ப ஒரு ஹை பீக்கில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்கறது உங்களுக்கும் இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே போல் நானே இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ எனக்கே வந்து தெரியும், நான் ஃபர்ஸ்ட் டேல இப்படி பேசியிருக்கோம், இப்போ இந்த எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லையா, என்னோட ப்ராக்ரஸை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். ஸோ அதுக்காகவும் அதே போல் அல்டிமேட் ரீச்சோட ப்ராக்ரஸை பார்க்கணுங்கிறதுக்காகவும் மெயினாக வந்து இப்போ ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கோம். ஸோ அதுபடி இன்னைக்கு டே 1, நாளைக்கு டே 2 வரும். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நான் வந்து என்னென்ன பண்ணேன், ஸோ தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி மீட் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கிளைண்ட்டுக்கு முதல்ல வீடியோ வந்து அனுப்பியிருந்தோம். என்னன்னா, அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை வந்து லூமில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து எங்களை முதல்ல லிங்க்டின் வழியாக ரீச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் முதல்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் பாரதி இருக்காங்க. ஸோ அவன் வந்து இப்போ லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறப்போ அவனுக்கு வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து அப்படி வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க. உண்மையாலுமே லிங்க்டினோட பவர் வேற லெவலில் இருக்குது. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டு லிங்க்டின்ல, அதுவும் நாங்கள் போட்ட போஸ்ட்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அதாவது நாங்கள் இப்படி கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். ஸோ இப்படி பாரதி கிட்ட வந்தவங்க அப்புறம் கன்வெர்ட் ஆகி எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டாக இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 10 days வந்து முன்னாடி ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருந்தோம். விச் மீன்ஸ் ஜூன் 21 ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜூன் 3 வரைக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் ரன் பண்ணோம். ஆனால் நாங்கள் 10 daysக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் 6 days தான் ரன் பண்ணோம். காரணம் என்னென்னா, நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ நாங்கள் என்ன ப்ராப்ளம் வந்து மெயினாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, லட்சம் கணக்கில் காட்டுது. விச் மீன்ஸ் 1,62,000 சம்திங் வந்து 3,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு காட்டுச்சு ஃபேஸ்புக். இத்தனைக்கும் அவங்க கிளினிக்லேருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் வச்சுருந்தோம். ஸோ சென்னை 20 கிலோமீட்டர் ரேடியஸ், அதுலேயே 6 lakhs பீப்புளுக்கு பக்கம் இருந்தாங்க. ஸோ என்ன தான் இவ்வளோ இருந்தாலும் கன்வர்ஷன் ரேட்னு பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமர் கன்வர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னன்னா, ஒரு நாளைக்கு என்கொயரிக்கு 4லேருந்து 5 பேர் கூப்பிட்டாங்க. சூப்பர் ஹாப்பி அதை பற்றி. பட் என்ன சொல்றது, அதுல வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. விச் மீன்ஸ் அதுல இருந்து கஸ்டமரா வரணும்ல. ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆகல. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்போ, நாங்க வந்து எதை வந்து ஆட்ஸா பப்ளிஷ் பண்ணோம்னா, டென்டல் இம்ப்ளான்ட்டை வந்து ஆட்ஸா பப்ளிஷ் பண்ணோம். ஸோ நாங்க பண்ண தப்பு என்னன்னா, அதிகமாக வந்து இந்த டென்டல் இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இது ஒரு லாங் பீரியட். ஸோ நாங்கள் வந்து இதை ஷார்ட் டைம் லிமிட்டட் டைம் ஆகிற மாதிரி ரன் பண்ணதால அந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே ஒரு 10 பேத்துக்கோ 20 பேத்துக்கோ தான் வந்து இம்ப்ளான்ட் தேவைப்படும். அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ நம்ம என்னதான் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க, கன்வர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்கள முதல்ல ஒரு லோக்கல் செலிபிரிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேசணும். அதே போல் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். கிளைண்ட்டும் சூப்பர் ஹாப்பி, நாங்களும் சூப்பர் ஹாப்பி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ கரண்ட்ல இன்னைக்கு ராத்திரி 11 மணி, அதாவது 8 ஜூன் 2024 11 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அவங்களுக்காக அவங்களோட வெப்சைட்டை ஆடிட் பண்ணி அவங்களோட லேண்டிங் பேஜ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவா இருக்கா, எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கு எல்லாம் ஈஸி யூஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோல ஆடிட் பண்ணிட்டேன்னு சொல்றேன், பண்ணலன்னு சொல்றேன். ஸோ ஸ்டேட்டஸ் சொல்றேன். ஓகே, பாய்.